கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மை பலப்படுத்தி பாதுகாக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை இக்காணொலி காட்சி வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் உங்கள் இல்லங்களில் குடும்பமாக அமர்ந்து இவ்வாராதனையில் பங்கேற்று ஆண்டவரின் ஆசியை பெற அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானத்தையும் தருவாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவாகிய நல்ல ஆண்டவரே, மனுக்குல வாழ்விலே ஆண்டவர் காலாகாலங்களிலே செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். இந்த பரிசுத்தமான காலவேளையிலே உம்முடைய பாதத்திலே குடும்பமாக அமர்ந்து இவ்வாராதனையில் நாங்கள் பங்கேற்கின்ற பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லத்தையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி பிரத்யேகப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் வேண்டுகின்றோம். இவ்வாராதனையில் பங்கேற்கின்ற தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், பாதுகாப்பார் என்று சொல்லுகின்ற ஒரு விசுவாச வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே வேண்டுகின்றோம். இந்நாள் ஆண்டவர் தந்த இனிய நாளாக அமைந்தேறட்டும். இவ்வாராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் நீரே திரியேக பிரசன்னராக எங்களோடு உடனிருந்து செயலாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறோம். மீட்பராகிய கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே பணிந்து கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரின் நாம மகிமைக்காக அனைவரும் இணைந்து கீர்த்தனை 353வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 353, மாற்றீரன் கவலை, அருள் பெற மாற்றீரன் கவலை. மாற்றீரன் கவலை, அருள் பெற மாற்றீரன் கவலை, மிக மாற்றியே கழித்தீரோமது மகிமை நிறைவேற்றி, மிக மாற்றிய கழித்தீரோமது மகிமை நிறைவேற்றி, சமான அரசே நீ தந்தை, சமான அரசே நீ ஒரு சந்திர பதம் போல் சுடரை விடுத்தி தாசனுருவெடுத்தி, ஒரு சந்திர பதம் போல் சுடரை விடுத்தி தாசனுருவெடுத்தி, சூழ்ந்துலகை நீக்கி அழலின் சூழ்ந்துலகை நீக்கி, என் கை தூக்கி உலகிட போக்கி எம்மை துதிக்கவும் மாயலாக்கி, என் கை தூக்கி உலகிட போக்கி எம்மை துதிக்கவும் மாயலாக்கி, நலம் கடலை வழுவி சுகிதன் நலன் கடனை வழுவி, வழி நழுவி விழுமென கழுவி அழகாய் நலமாக்கவே வருவி, வழி நழுவி விழுமென கழுவி அழகாய் நலமாக்கவே வருவி, மாற்றீரன் கவலை, அருள் பெற மாற்றீரன் கவலை, மிக மாற்றியே
களித்தீர்த்திரோமது மகிமையை நிறைவேற்றி மிக மாற்றியே களித்தீர்த்திரோமது மகிமையை நிறைவேற்றி. 20ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பினாலே வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நண்பர்களே, நாம் இப்பொழுது நம்முடைய பாவ பிள்ளைகளை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அறிக்கை செய்வோம். ஆண்டவர் கடந்து சென்ற நாட்களிலே, கடந்து சென்ற வேளைகளிலே கண்ணின் கரிவொளி போல நம்மை பாதுகாத்து கடந்து வந்த பாதையெல்லாம் உடனிருந்து நம்மை வழிநடத்தி வந்தார். ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக விலகி சென்று அவருக்கு பிரியமில்லாதபடி சொல்லாலும் செயல்களினாலும் அவரை காயப்படுத்தி ஆண்டவரை தூஷித்து ஆண்டவருக்கு விரோதமாக அவருடைய வார்த்தைக்கு எதிராக எத்தனையோ தவறுகளை செய்தோம். பரிசுத்தமான இந்த ஆராதனையிலே மனப்பூர்வமாக மனத்தாழ்மையாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு தகுதி உண்டா என்பதை தற்பரிசோதனை செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அறிவீனத்தினால் பலவீனத்தினால் செய்த பாவங்கள் ஏராளம் ஏராளம். என்னை மன்னிப்பீரா ஆண்டவரே? நான் உம்மை விட்டு விலகி சென்ற பொழுதும் உம்முடைய மாறாத அன்பு என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை சமர்ப்பிப்போமாம். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறார். அமைதியாக நம்மை சோதித்து அறிவோமாக. பக்தனின் பாடலின்படி இப்படி நம்மை நினைவுபடுத்துகிறது. பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கிடாதே, பாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா என்று சொல்லுகின்ற பாடல் வரியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி பாவமன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே பாவி, ஓடிவான் தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே பாவி, ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டல்லி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியரின் கிருபையின் தேற்றுதலையும் தந்து அருள் புரிவாராக. ஆமீன். ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரித்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆகிய நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆபத்து காலங்களிலே உற்ற துணையாக இருந்தார். கலங்கிய நேரத்திலே கண்ணீரை துடைத்தார். கரம் பிடித்து நடத்தினார். வழி தெரியாதபடி தடம் புரண்டு நின்ற நேரங்களிலே பாதை காட்டியாக உடனே வந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சொத்த கிருபை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காண கிருபை செய்த ஆண்டவர் ஒரு வார காலம் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே இந்த காணொளி காட்சி வழியாக இந்த ஆராதனையில் பங்கேற்று ஆண்டவர் செய்த நன்மைகளை நன்றியாக ஏறெடுக்க கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் நம்முடைய உதடுகளிலே ஸ்தோத்திர பலி என்று சொல்லுகின்ற பலியை ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துவோம். ஆண்டவர் ஜீவனை தந்தார், பலனை தந்தார், கிருபையாக நம்மை உடனிருந்து பாதுகாத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய பயணங்களில் கூட இருந்தார். அன்றாட பணிவிடைகளை நிறைவேற்றிய போது பணிகளின் ஊடாக ஆண்டவர் கூட இருந்தார். நன்றி சொல்லுவோம். பந்தம் வர இருந்தோமான எத்தனையோ விக்னங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவா பக்தனை போல என்னையும் என் வீட்டையும் எம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடோ எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். குடும்ப வாழ்விலே, தனி மனித வாழ்விலே, சமூக வாழ்விலே ஆண்டவர் நம்மோடு இருந்து செயலாற்றினார். தொடர்ந்து நம்மை செயல்பட தூண்டினார். ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுவோம்.
கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்ன சங்கீதக்காரனாகிய தாவீதரசரை போல ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை நாம் ஒன்று திரட்டி பக்தனின் பாடல் வரிகளோடு இணைந்து ஆண்டவரை நாம் மைமைப்படுத்துவோம். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்ற ஸ்தோத்திர கவியை ஆண்டவருக்கு நன்றியாக காணிக்கையாக்குவோம். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழ்வே, நான் பாடி புகழ்வே. என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய நன்றி மன்றாட்டை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகின்ற நிச்சயத்தோடு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதைப் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறதைப் போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இப்போது இந்நாளுக்குரிய திருமறை பாடத்தை வாசிக்கின்றேன். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய வாசிக்க கேளுங்கள். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கி 12 முடிய. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த
வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. யூதாவிலே பரிசையும் ஈட்டியையும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்த்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செபாத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உலக மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு மீண்டும் வாழ்த்துகின்றேன். இக்கொடிதான காலத்தில் காணொளி காட்சி வழியாக ஆண்டவரின் வார்த்தைகளை கவனிக்க ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரின் வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தமாக லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் என்று சொல்லுகின்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம்.
மண்ணான மனுவுக்கு மன்னாமை அழிப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாமை அழிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். கற்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவது லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனற்றவனை
பலப்படுத்தி உம் பிள்ளைகளாக மாற்றுகிற வல்லமை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, பலவீனர்கள் ஆகிய நாங்கள் உம் மெல்லிய சத்தத்தை கேட்க ஆயத்தமாகின்றோம். உம் சத்திய வார்த்தை எங்களோடு பேசும். உம் சத்தத்தை நாங்கள் கேட்க ஆற்றல் இழந்து, நம்பிக்கை இழந்து, வாழ்வில் சோர்ந்து, வாழ்வின் விளிம்பில் தள்ளப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையில் இந்த சத்திய வார்த்தையை கேட்கிற பொழுது, யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும், இந்த உலகமே என்னை தூக்கி எறிந்தாலும், என் தந்தையும் தாயுமாக என்னை படைத்த என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற நிச்சயத்தை, நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இந்த சத்திய வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள் சத்திய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று ஒவ்வொருவரும் சொல்ல கிருபை தாரும். திருமறையினுடைய பின்னணியத்தை புரிந்து கொள்ள ஆவியானவர் இந்த நாள் நாங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளினூடாக எங்களோடு நீர் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே பணிந்து கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நடந்த ஒரு நிகழ்வினை உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து செய்திக்குள் செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். மேரி லெஸ்டர் என்று சொல்லுகின்ற ஒரு சிறு பெண் சிறு வயதிலிருந்தே பயப்படுகின்ற குணம் படைத்த பெண்ணாக இருந்தாள். ஒரு பசுமாட்டை கண்டால் கூட பயந்து ஓடி விடுவார். ஆனால் ஒரு சமயம் மிஷனரி பணி செய்ய இறை அழைப்பை பெற்றார். ஒரு கோழையான என்னால் இதை செய்ய இயலாது என மறுத்துவிட்டார். பின்னர் ஒரு நாள் திருமறையை தியானித்துக் கொண்டிருந்த போது, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்ற வசனம் கண்ணில் படவே இறை ஆற்றலுக்காய் மன்றாடினார். அதன் பிறகு மிக தைரியத்தோடு கடவுளுக்காய் வாழ முன்வந்தார். இருண்ட கண்டம் எனப்படும் ஆப்பிரிக்காவிலே மனிதர்களை கொன்று வாழும் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய புறப்பட்டார். முரட்டு குணமுள்ள வாலிபர்கள் அவர்களுடைய மிரட்டலுக்கு அஞ்சாமல், காட்டு விலங்குகளை கண்டும் பயப்படாமல் கடவுளுக்காக திருப்பணி ஆற்றினாள். இந்த நாளிலும் உங்களோடு பலனற்றவரை பலப்படுத்துகின்ற ஆண்டவர் என்ற தலைப்பில் பாடமாக வாசிக்க கேட்ட 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனாக்கிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். இந்த திருமறை பகுதியினுடைய பின்னணியம், இஸ்ரவேலரை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் ஆசா. இவர் 41 ஆண்டுகள் இஸ்ரவேலில் ஆட்சி செய்தார். முதல் 10 ஆண்டுகள் இஸ்ரவேலில் மிகவும் அமைதியான காலம். இந்த 10 ஆண்டுகளிலே ஆசா
தனது நாட்டுக்காக வலிமை மிக்க சேவையை உருவாக்குவது, பட்டணங்கள் கட்டி அவற்றுக்கு வாசல்களை ஏற்படுத்துவது என பல்வேறு நல்ல பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் எத்தியோப்பிய நாட்டார் ஆசாவிடம் போர் செய்ய வருகிறார்கள். எத்தியோப்பிய படைகள் இஸ்ரவேலின் படைகளை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தனர். போர்க்களத்தில் நிற்கும் ஆசா தன் படை வலிமையினால் எதிரியை வெல்ல முடியாத நிலையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார். அவருடைய மன்றாட்டில் சில முக்கியமான அம்சங்களை இந்நாளில் சிந்திப்பது நமது ஆத்மீய வாழ்வை வலுப்படுத்துவதாக அமையும். முதலாவதாக, ஆண்டவர் நமது பலன். God is our strength. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் பலன் அளிக்கிறார். தமது பலனற்ற தன்மையை உணரும் மனிதருக்கு பலனாக திகழ்கிறவர் நம் ஆண்டவர். ஆசா அரசர் போர் சூழலில் படைபலன் கொண்ட எத்தியோப்பியரை எதிர்க்க துணியும் இஸ்ரவேலுக்கு பலன் தருகிறவர் ஆண்டவர். பலன் தருபவர் ஆண்டவர் ஒருவரே என கூறி ஆண்டவரின் அளவிட முடியாத பலனை சுட்டி காட்டுகிறார். ஆசாவிடம் படைகள் இருக்கிறது, ஆனால் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. ஆசா கூறுகின்ற போது, ஆண்டவரின் பலன் இன்றி எங்கள் படைகள் செயல்பட முடியாது. ஆண்டவரின் பலனின்றி எங்கள் பலன் ஒன்றுமில்லை. எங்கள் படைகளுக்கு ஆண்டவரே பலன் என்று கூறுகிறார். ஆசா அரசர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கும் அனைவரும் பலன் தருவதாக உலக அனைத்தையும் ஆண்டவருடைய கண்கள் சுழண்டு பார்க்கின்றன என்கின்றார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தின்படி. நமது பலவீன நேரத்திலே பலப்படுத்தும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீதரசர் சொல்லுகிற போது, சங்கீதம் 33 16 வசனம் 17 வசனத்தில் தாவீதரசர் தன் படைப்பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை, தன் வலிமையின் மிகுதியினால் உயிர் தப்பிய வீரர்களும் இல்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண். மிகுந்த பலனுள்ளதாயினும் அது விடுவிக்காது என்கின்றார். இப்பகுதியில் மனிதன் தன்னுடைய சுய பலனில் நம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவருக்கு பயந்து அவருக்காக காத்திருப்போருடைய உயிர் ஆபத்திலிருந்து பாதுகாத்து பஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைப்பார் என சங்கீதக்காரனாகிய தாவீதரசர் கூறுகிறார். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு உதவி. God is our help. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். ஆண்டவரிடத்தில் முறையிடுகின்றார். எத்தியோப்பிய படைகள் இஸ்ரவேலுக்கு எதிராக படையெடுத்த போது ஆசா அரசர் ஆண்டவரின் உதவியை நாடினார். ஆனால் பாஷா ஆஷாவுக்கு எதிராக ராமாவை கட்டினான். அப்போது ஆசா சீரிய நாட்டு மன்னன் பெனதாத்தினுடைய துணையை தேடினார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே பார்க்க முடிகிறது. அதற்காக ஆண்டவரின் இல்லம், அரண்மனை போன்றவற்றிலிருந்து உயர்வான பொக்கிஷங்களை சீரிய மன்னனுக்கு அனுப்பி அவனுடைய ஆதரவை பெற முயலுகின்றார். ஆசாரசன் ஆபத்தான நேரத்திலே ஆண்டவருடைய உதவியை பெற முயலாமல் சக அரசர்களுடைய உதவியை பெற முயன்றான். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதை குறிப்பிடுகிறது. இதனால் ஏற்பட்டது என்னவென்றால், ஆசா அரசனுக்கு திடீரென்று வியாதி அவனை தொற்றிக் கொண்டது. வியாதிப்பட்டான். அவன் நோய் கடுமையாக இருந்தது. அவன் வியாதிப்பட்ட போது மருத்துவருடைய உதவியை நாடினான். ஆசா அரசன் ஆண்டவரின் ஆற்றலின் சிறப்பை உணர்ந்திருந்த போதும், நோய்வாய்ப்பட்ட போதும் ஆண்டவருடைய உதவியை பெற துணியாமல் மருத்துவர்களை நாடுவது அவரது தடுமாற்றத்தை காட்டுகிறது. தடுமாற்றம் அவருக்குள் வருகின்றது. எத்தியோப்பிய படைகள் வந்தபோது, ஆண்டவரே, நீரே என் துணை என கூறி வெற்றி கண்ட அந்த மனிதன் இப்பொழுது சக மனிதர்களின் துணையை தேட ஆரம்பித்தான். இது ஆசாவினுடைய மதீனம் என்று கூறப்படுகிறது. ஆசா ஆண்டவரை தேடாதது, மனித துணையை நாடியது அவரது வீழ்ச்சிக்கு தொடக்கமாக மாறியது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய அடங்கிய பகுதியில் பவுல் ஆசியாவில் பட்ட துன்பங்களை கூறி, சாவு என நிச்சயித்திருந்தோம், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, இருப்பினும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கின்றார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றார். ஆண்டவருடைய துணை தன்னுடன் இருப்பதை அவர் உறுதிப்படுத்தி சொல்லுகின்றார். கொடிய உபத்திர காலத்தில் ஆண்டவரின் துணையாக கொண்டு வாழும்போது ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். இயேசுநாதர் இவ்வுலகத்தில் வாழ்ந்தபோது நேரடியாக துணை செய்கிறார். உயிர்ப்புக்கு பிறகு தேற்றரவாளனை அனுப்பி நமக்கு துணையாகவே இருக்கின்றார். 3ஆவதாக, ஆண்டவர் நமது நம்பிக்கை. God is our hope. ஆசா அரசன் எத்தியோப்பிய படைகளை சந்தித்த போது, நாங்கள் உம்மை சார்ந்து உம் பேரால் வந்தோம் என கூறுகிறார். இது ஆசா ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்த போருக்கு தயாராகுவதை காட்டுகிறது. ஆசா ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த காலத்தில் இஸ்ரவேலின் முந்தின 2 ஆட்சியாளர்களுடைய காலத்தில் காணப்பட்ட போர் இல்லாமல் அமைதி ஏற்பட்டது. ஆண்டவர் மீதான நம்பிக்கை வேறு பக்கம் திரும்பிய போது வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கினார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபேல்
நோவா, ஏனோக், ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே, தானியேல் என பலருடைய வாழ்க்கை நம்பிக்கைக்கு உதாரணமாக குறிப்பிடுகிறார். இவர்களுடைய வாழ்வு ஆண்டவருக்கு உகந்ததாகவும் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டுகின்றதாகவும் அமைந்தது. வாழ்க்கை என்பது ஆண்டவர் வழங்கும் பெரும் பரிசு. இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வது நமது கடமை. நமது கடமை. வாழ்க்கையில் வரும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல், நம் பலவீனங்களிலே, நோய்வாய்ப்படும் தருணங்களில், தேவைகள் ஏற்படும் சூழலில் ஆண்டவர் நமக்கு பலனாய், துணையாக, நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதை உணர்வோம். இப்பொழுது இருக்கும் நிலை மாறும். கொள்ளை நோய் விலகும். பொருளாதாரம் சீர்படும். புது நம்பிக்கை உருவாகும். ஆலயம் திறக்கப்படும். ஆத்மீகம் பெருகும். ஆண்டவர் மீது நம்பிக்கை உருவாகும். நாட்டில் அமைதி உருவாகும். மதவாதம், சாதி வன்முறை, கொலை, கொள்ளை, வெறிச்செயல் நீங்கும். ஆண்டவரின் அரசு வரும். அதுவரையிலும் காத்திருப்போம், விழிப்புடன் இருப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம், ஒருவரை ஒருவர் உதவி செய்வோம். ஜெபமே ஜெயம் தரும். ஆண்டவர் தாமே இத்திருவார்த்தைகளின் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய அன்பு சட்டைகள் வைத்து அரவணைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்து பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மீக வாழ்விலே எழுச்சி பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரோடு நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் இணைந்து பரலோகத்திலே தூத சேனைகளின் மத்தியிலே அவருடைய கண்கள் உலகத்தின் அனைத்து மக்கள் மீதும் அனைத்து படைப்புகளின் மீதும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை காண்கின்ற தேவன், நம்மை காக்கின்ற ஆண்டவர். பரலோகத்திலே அவருடைய திருச்சுத்தம் நிறைவேற்றப்படுகிறதை போல பூமியிலும் அவரால் படைக்கப்பட்ட நாம் அவரின் சித்தத்தை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகின்றவற்றை நான் செய்ய என்னை தத்தம் செய்கிறேன் என்று அர்ப்பணிப்போமாம். ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்ற போது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பவர் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தம் அடியிலே சுமந்து
கரவலாடுகளை மெதுவாக நடத்துகின்றவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வருகின்றார். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது நம்மை பார்த்து மகிழுகின்றார். தோளில் சுமக்கிறார், மெதுவாக நடத்துகின்றார். புல்லுள்ள மேய்ச்சலிலே, அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மை கொண்டு போகின்றார். அவர் நம் ஆத்துமாவை தேற்றி நம்மை விடுவித்து நம்மை இரட்சிக்கிற ஆண்டவர். இம்மானுவேலராகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். விசுவாசத்தோடு இந்த கொடிய காலத்திலே, ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறதை நான் உணரும் பாக்கியத்தை தாரும். என் ஆண்டவர் என்னோடு செயல்படுகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள என் கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லுவோமா? நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோமா? ஊக்கத்தோடு ஒரே முகமாக வாக்கு தத்தத்தை தந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாம். நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்கின்ற ஆண்டவரிடத்திலே தாழ்மையோடு நிற்போமாம். ஊக்கத்தோடு வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வீர். ஜெபமே ஜெயம். ஜெபமில்லாத வாழ்வு கூரையில்லாத வீட்டுக்கு சமம். ஊக்கத்தோடு ஆண்டவரை தேடுவோமா? ஏன் மௌனமாக இருக்கிறோம்? ஏன் ஜெபிக்காமல் நிர்விசாரமாயிருக்கிறோம்? ஆசா மன்னனை போல் ஆண்டவர் உடன் இருந்த போது படைபலன், வெற்றியும், சென்ற இடமெல்லாம் வெற்றியும், சிறந்த ஆட்சியை தந்தார். ஆனால் எப்போது சக மனிதர்களுடைய, சக மன்னர்களுடைய உதவியை தேடி நின்றாரோ நோய்வாய்ப்பட்டார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலக்கப்பட்டார். தோல்விகள் சந்தித்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருந்தால் எத்தேவுக்கு ஆண்டவர் நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். தோல்விகள் வரவிட மாட்டார். சோதனைகள் வந்தாலும்
வேதனைகள் நம்மை சூழ்ந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை தோளில் சுமந்து செல்கிறார். எப்போது ஆண்டவரை விட்டு விலகி சுயநலம், சுயபலம், சக மனிதர்களுடைய உதவி, மற்றவர்களை நம்பி வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்வில் தோல்விகள் தோல்விகள் தோல்விகள். மனிதன் நம்பி வாழ்வதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே மேல் என்று ஆண்டவரை மட்டும் பற்றிக் கொள்வோமாம். பேசுவோம், ஆண்டவரிடத்தில் பேசுவோம். ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, உலகம் என்னை ஓரக்கண்ணால் பார்க்கிறது. தூற்றுவார் தூற்றுகிறார்கள், இகழ்வார் இகழுகிறார்கள். எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டு வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையை உம் அழகான கண்கள் எங்களை நோக்கினது நிமித்தமாக, உம்முடைய சட்டையின் நிழலிலே எங்களை அரவணைத்துக் கொண்டது நிமித்தமாக உயிர் பெற்றிருக்கின்றோம், வாழ்வு பெறுகின்றோம். ஆண்டவரை போற்றி நீ தந்த வாழ்வை உம்முடைய நாமத்துக்கு உகந்ததாக இந்த உலகத்தில் செலவிடுவேன் என்று சொல்லி எல்லாரும் இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவிடத்திலே அர்ப்பணம் செய்வோமாம். தாயின் கருவில் தெரிந்து கொண்டவன் நான் அல்லவோ, உன்னை என் வலது கரத்தில் வரைந்து வைத்திருக்கின்றேன். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அங்கே உன்னோடு இருப்பேன் என்று திருமணம் பற்றி இருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிப்போமா? சின்ன சின்ன வியாதிகள், சின்ன சின்ன தோல்விகள், சின்ன பிரச்சனைகள், வேதனைகள், வருத்தங்கள் வருகின்ற போது ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கிறோமே. ஆண்டவரே, நான் எத்தனை நாளும் கேட்டேன், எத்தனை நாளும் உம்முடைய ஆலயத்தை தேடினேன், உமக்கு ஊழியம் செய்தேன், உம்முடைய வார்த்தைகளின் படியே வாழ்ந்தேன். ஏன் எனக்கு இந்த சோதனைகள்? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி முறுமுறுக்கின்றவர்களாக இருக்கிறோம் அல்லவா? இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட போது இதே போலதான் முறுமுறுத்தார்கள். ஒருவேளை உணவுக்காக ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள், முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களிடத்திலே வெறுப்பை காண்பிக்கவில்லை, அவர்களை வெறுத்து ஒதுக்கவில்லை. என் மக்கள், என் மக்கள் என்று தன் மக்களாக பாவித்து அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை ஆண்டவர் முன்னும் பின்னும் அரணாக இருந்து வழிகாட்டினார், உடனிருந்தார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் வழிநடத்தினாரே. அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை நாம் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்பி ஆண்டவரிடத்தில் வருவோமாம், நம்புகிறேன் என்று சொல்லுவோமாம். ஆம் பிதாவே, உம்மை விசுவாசிக்கிறேன்,
ஆம் பிதாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். ஆம் பிதாவே, உம்முடைய ஆடுகளை நான் மேய்ப்பேன். ஆம் பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்பேன். ஆம் பிதாவே, உம்முடைய பாதையை மட்டும் பின்பற்றுவேன். இடறி செல்கின்ற மீனவனாக இருந்தாலும், பலம் குன்றியவனாக இருந்தாலும், விசுவாசத்தில் தளர்ந்து போனவர்களாக இருந்தாலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, நீர் என்னை பலப்படுத்துகின்ற பொழுது உண்மையை நான் பலன் பெற்று ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல என்னை தத்தம் செய்கிறேன் என்று சொல்வோமா? ஆண்டவன் நம்மை பார்க்கிறார். அவன் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, இதோ அடியேன் என்று சொல்லுவோம். சிறுவன் சாமுவேலை அழைத்த வண்ணமாக இந்த நாள், இந்த ஜெப வேளை, இந்த ஆராதனையில் பங்கேற்று இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய பெயர்களை சொல்லி அழைக்கிற நேரத்திலே எல்லாரும் சொல்லுவோம், இதோ அடியேன் இருக்கிறேன். என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. உலகமோ கொடிய வியாதியினால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே வேதனையோடு நாம் ஜெபிப்போமாம். ஒருமித்து நம்முடைய குரலை உயர்த்துவோம். ஒருமித்து ஜெபிப்போம். வியாதியை கடிந்து ஜெபிக்க ஆண்டவர் நம்மிடத்திலே கட்டளையிடுகின்றார். வியாதியை கடிந்து ஜெபியுங்கள் என்று கற்றுத் தந்திருக்கின்றார். இந்த கொள்ளை நோயை நாம் கடிந்து ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. உலகத்தை அச்சுறுத்துகின்ற இந்த கொரோனா என்கின்ற கொடிய தொற்று வியாதியை இயேசு என்கிற நாமத்தினாலே கடிந்து இந்த உலகத்திலே பாதித்திருக்கிற அத்தனை சரீரங்களை விட்டு, அத்தனை மக்களை விட்டு, தேசத்தின் எல்கையை விட்டு அப்புறப்பட்டு போயின்னு சொல்லி கடிந்து ஜெபிப்போமா? 2,50,00,000 மேற்பட்டவர்கள் உலகத்திலே இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களும், இந்த வியாதியினால் மடிந்தவர்களும், இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுமாக எண்ணிக்கை நமக்கு சொல்லப்படுகிறது. இன்னும் எத்தனையோ பேர் தெரியாமல் இந்த வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்போமா? கடிந்து ஜெபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் வெற்றியை தருவார். வெற்றி நிச்சயம். இந்தியாவிலே 35,00,000 மேல் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 4,10,000 மேல் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குமரி மாவட்டத்திலே 9,500 அருகில் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள். மரணம் அதிகமாக கடந்த நாட்களிலே நாளேடுகள் நமக்கு அதை சுட்டி காட்டி இருக்கிறது. ஆண்டவரே, வியாதி நீங்கி போகட்டும் என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் பதிலளிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை கண்டுதான் ஆண்டவர் விடுதலை தர வேண்டும். ஆகையால் இணைந்து ஜெபிப்போமா? எனக்கு தான் இந்த வியாதி வரலையே, நான் ஏன் இதற்கு ஜெபிக்க வேண்டும்? யாருக்கு வந்தால் எனக்கு என்ன என்று சொல்லி இருப்பதல்ல.
இந்த வியாதியை கடந்து ஜெபிப்பது ஒவ்வொரு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு பங்கு. இந்த ஜெப நேரத்தை நிர்விசாரமாய் எண்ணாதபடி, ஒருவேளை சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகள் அதை கேட்டும் கேளாதபடி செல்லாதபடி, இந்த ஜெப நேரத்தில் எல்லாரும் ரட்டொடுத்தி சாம்பலிருந்து அழுது புலம்பி ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றுவது நம்மேல் விழுந்த கடமை. ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. இன்னும் எத்தனையோ வியாதிகள் மனிதனை அழித்துக் கொண்டே இருக்கிறது. சிலர் விபத்துக்குள் ஆக்கப்பட்டு காயப்பட்டு காயத்தோடு இருக்கிறார்கள். சில மனவியாதியோடு வாழுகிறார்கள். ஆண்டவரே, எனக்கு நீர் அடைக்கலம், நீர் எனக்கு புகலிடம், நீர் என்னை காண்கின்ற ஆண்டவர், உதவி செய்யும் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனநிலைமையோடு ஒவ்வொரு சூழ்நிலையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மன அழுத்தத்தின் நிமித்தமாக தற்கொலை செய்தவர்கள், தற்கொலைக்கென்று முயன்றவர்கள் ஏராளம் ஏராளம். ஐயோ, வெற்றியை என்னால் பெற முடியுமா? இந்த இடத்திலே நான் சாதிக்க முடியுமா? மன உளைச்சலிலே விடை தெரியாமல் தங்களை மாய்த்தவர்கள் கடந்த நாட்களில் ஏராளம். ஆண்டவர் தந்த வாழ்க்கை, ஆண்டவர் தந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் தோதாக்களாக வைத்திருக்கிறார். அவருடைய திருச்சித்தத்துக்கு விரோதமாக நாம் செயல்படாதபடி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, உதவி செய்யும் என்று சொல்லுவோம். நீதிக்காக குரல் கொடுப்பவர்களுக்காக, நீதிமன்றங்களிலே நியாயம் கிடைக்கும் என்று காத்து கிடக்கிற மக்களுக்காக, நீதிமன்றத்திலிருந்து வழங்கப்பட்ட நீதிக்கு எதிராக எந்த மறு பரிசீலனை இல்லை என்றால் மறுமுறையீடு என்று ஒன்று இராதபடி, சமீபத்திலே ஆலைக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கிற தடை தொடரட்டும். ஆண்டவரே, ஜெபிப்போம். இந்த ஆலை திறப்பதற்கென்று ஒரு கூட்டம் முயலுகின்றது. ஏழை எளியவர்கள் வாழ்வாதாரங்களை இழந்து தவித்து துயரத்தோடு இருக்கிறவர்கள், அச்சத்தோடு வாழ்கிறவர்கள், நீதிமன்றத்திலிருந்து கிடைத்த நீதி தொடர வேண்டும் என்று முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, உம் சுத்தத்திற்காக சமர்ப்பித்து ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இரக்கம் செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சொல்லுவோமாம். கடந்த நாட்களிலே தூய்மைப்படுத்தும் பணியிலே தங்களை இணைத்து வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் விஷவாயு தாக்கி அது நிமித்தமாக உயிரிழந்து வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கட்டிடம் இடிந்து விழுந்து அதில் பலியானவர்கள் ஏழை எளிய மக்கள். மீட்பு பணி தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் இப்படிப்பட்ட கோர விபத்துகள் தொடராதபடி தடுத்தாலும் தகப்பனே என்று சொல்லி கேட்போமா? விவசாயிகள் தங்கள் விவசாய நிலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கல்வி கொள்கை
இன்றைக்கு முறைசாரா கல்விகள் அரசு திணித்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எப்படி இந்த கல்வியை தொடருவோம் என்று விழிபுதுங்கி நிற்கின்ற பொழுது ஆண்டவர் இரக்கம் செய்யும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட செபிப்போம். தேவையற்ற கல்வி முறைமைகள் மாற்றமடையட்டும். சமயம் சார்ந்த சமயத்தை உட்புகுத்துகின்ற இளைஞர்களை மாறட்டும். ஆண்டவருடைய பாதத்தில் செபிப்போம். நீட் தேர்வுக்காக இன்னும் பன்முக தேர்வுகளுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் கல்விகளுக்காக இந்த நாட்களிலே பாட ஆயத்தம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் சந்திக்க செபிப்போம். பிள்ளைகளுடைய முயற்சி வீண் போகக்கூடாது. கண் விழித்து இரவு பகல் பிள்ளைகள் கடினமாய் படிக்கிறவைகள் மனதில் நிறுத்தி தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். கடந்த காலங்களைப் போல குறுக்கு வழிகளிலே, தவறான வழிகளிலே இந்த தேர்விலே நுழைந்து நியாயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிள்ளைகளை மன உளைச்சலுக்குள் தள்ளிய இளநிலை ஏற்படாதபடி எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை பெற்ற பிள்ளைகள் நீதியோடு நேர்மையோடு ஒழுக்கமாக இந்த தேர்வுகள் நடந்து தகுதியானவர்கள் தகுதி பெற ஆண்டவரிடத்திலே முறையிடுவோம். ஒவ்வொரு பணிகளை செய்கின்ற பணியாளர்களுக்காக வேண்டுவோம். மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, அரசு சார்ந்த பணிவிடைகளை நிறைவேற்றுகின்றவர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒவ்வொரு வேலைகளை பல துறைகளிலே செய்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக, அயல் நாடுகளிலே அயல் மாநிலங்களிலே தங்கி இருப்பவர்களுக்காக, ஆண்டவருடைய பாதுகாவலை அத்தனை பேரும் இருக்கிற இடங்களிலே பெறுவதற்காக, எல்லை பகுதிகளிலே போர் மூலம் சூழல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற போது எல்லை பாதுகாக்கும் பணியிலே இருக்கின்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்காக, காவல்துறை அன்பர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே மன்றாடுவோம். சட்ட ஒழுங்குகள் பாதுகாக்கப்பட, நீதி நேர்மை உருவாக, கொலைகள் கொள்ளைகள் வெறிச்செயல்கள் அற்றுப்போக, தேவ நாமம் இந்த மண்ணிலே விளங்கும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே செபிப்போமாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உலகத்தின் தோல்விகளும் உலகத்தில் அன்றாட வாழ்விலே நம் கண்களுக்கு முன்பாக காண்பவைகளும் கேட்பவைகளும் கடைசி காலத்தினுடைய எச்சரிக்கையை வலியுறுத்துகின்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையின் வார்த்தைகளும் எச்சரிக்கையின் நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே வணங்கா கழுத்துள்ளவர்களைப் போல இருமாப்பு கொண்டவர்களாக, கடவுள் பயமற்றவர்களாக இன்னும் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மதீனத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதை தான் உணர்த்துகின்றது. ஆண்டவருடைய பாதத்திலே இந்த கடைசி காலத்திலே உம்முடைய சுத்த சுவிசேஷம் உலகமெங்கும் சென்றடைகின்ற கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே
உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்மை தாழ்மையாக கெஞ்சி கேட்போம். அதற்காக ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட திருச்சபைகளுக்காக, திருமறை வசனங்களுக்காக, திருச்சபையின் தந்தையர்களுக்காக, பேராயர்கள், குருமார்கள், திருப்பணியாளர்கள், மிஷனரிகள், பல நிலைமைகளில் ஆண்டவருடைய அருள் பணிகளை, திருப்பணிகளை செய்கின்ற அடியவர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஜெபிப்போமா? வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம். இந்த பஞ்ச காலத்திலே எப்போது ஆலயம் திறக்கும், எப்போது நாங்கள் ஆலயத்தில் ஒருமித்து கூடி சத்தியத்தை கேட்போம், ஜெபிப்போம் என்று தாகமாக தவித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்நிலை மாறாதா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? அது சீக்கிரத்திலே இந்த உபத்திரவத்தின் காலம் நீங்கி கிருபையின் காலம் உருவாகட்டும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். கிருபையாக எங்களை நடத்தும் என்று தாழ்பணிந்து அழுது புலம்பி கெஞ்சி கேட்போமா? இவக்கு நிறைந்த ஆண்டவரே, உன் பேராசீர்வாதத்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்ட இந்த ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டீர். இந்த காணொளி காட்சி வழியாக இந்த ஜெபத்தில் பங்கேற்று ஜெபத்திலே தரித்திருந்து ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், நான் ஆண்டவரோடு பேசுகிற இந்த ஜெபம் என்று அர்த்தமுள்ள ஜெபமாக ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே முறையிடுகின்ற பொழுது ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு எங்களுக்கு பதில் தாரும். இந்த வாரம் எங்களுக்கு இனிய வாரமாயிருக்கட்டும். சென்ற வாரத்திலே மரணங்களும் துர்ச்செய்திகளும் வேதனைகளையும் சந்தித்து கவலையோடு இருக்கிற நாங்கள் இந்த புதிய வாரத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் செல்கின்ற போது புதிய வாரமும் அடியெடுத்து வைக்கின்ற புதிய மாதமும் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் காணட்டும். சிறு பிள்ளைகள் முதல் வயது முதிர்ந்த அத்தனை பெற்றவர்கள் வரையிலும் எல்லாரும் தேவனுடைய பராமரிப்புக்குள்ளே வாழ ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முழுமையாய் சமர்ப்பித்து ஆண்டவர் தாமே எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும் என்று தாழ்த்து நின்று கெஞ்சி நிற்கிறோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசு நேசிக்கிறேன், உன்னை சிக்கிறேன். அக்கரையில் நானும் அவரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நானும் அவரை என்று வாழ்த்துவேன். பலனற்றவர்களை பலப்படுத்துகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூயாவியரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்று மன்றும் சகல நாட்களும் நிறைவாய் தங்கியிருப்பாராக.
கா